Hi viewers, welcome back to Mangai's Kitchen. இன்னைக்கு சண்டே. நான் யூசுவலா பீச்ல தான் மீன் வாங்குவேன். ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துலயே பீச் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்காக பீச்ல நான் இன்னைக்கு என்னெல்லாம் மீன் வாங்க போறேன். இப்ப பாருங்க நிறைய போட்லாம் வந்துட்டு இருக்கு. நம்ம லைவா இன்னைக்கு நான் என்ன டைப்ஸ் ஆஃப் மீன் எப்படியெல்லாம் இங்க மீன்லாம் விற்கிறாங்க அதான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க வலையிலேருந்து மீன்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் அவங்க எத்தனை மணிக்கு போனாங்க, இப்போ என்ன மாதிரி மீனெல்லாம் இப்போ பிடிச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம். உங்க பேர் என்னங்க? ராம்தாஸ். நீங்க காலையில எத்தனை மணிக்கு போவீங்க? 3 மணிக்கு போனோம். இப்போ இதுல என்ன மீன் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? நாங்க போனது காவலை மீனுக்கு போனோம். மாட்டினது பொருவா மீன் மாடிச்சு. இது முள் இருக்கும்ல நிறைய உங்களுக்கு? ஆமா, நிறைய முள் இருக்கும். இது நிறைய முள் இருக்கு. இதுல பெரிய மீன் எதுவும் கிடைக்கலீங்களா? அதுக்கு தான் இது போனது கிடைக்கல. இந்த மீனை மாடிச்சு. இந்த வலையில சின்ன மீன்லாம் இருக்கு. இப்போ அடுத்தடுத்த வலையில போய் பார்க்கலாம் என்னெல்லாம் மீன் கிடைச்சிருக்குன்ட்டு. அக்கா இது என்ன மீன் சொல்லுங்க? முதல்ல பாறை. இது எப்படி இருக்கும் டேஸ்ட்? வஞ்சிர மீன் மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்க நல்ல பெரிய பெரிய மீனா இருக்கு. இது டேஸ்ட் வஞ்சிர மீன் மாதிரி இருக்கு. நம்ம இன்னும் சில கடைகள்லாம் பார்க்கலாம். உங்க பேர் என்னங்க? மனோஜ். மனோஜ். இப்போ இது என்ன மீனுன்னு சொல்றீங்களா? சூரை. இப்போ இது என்ன விலைன்னு கொடுப்பீங்க? இது ஒன்று 300 400 ரூபா கொடுப்போம். இது ஒன்று 300 400 ரூபா கொடுப்போம். இது என்ன மீன்? இது காலாங்கலத்தை. இப்போ இது எப்படி கூரை இல்லை எப்படி அப்படியே கொடுப்பீங்களா? இப்போ 4 மீன் கூரைனா ஒரு 300 400 ரூபா வைப்பா, இல்லை 500 ரூபா வைப்பா. இந்த நண்டு அப்படியே விலையா? இல்லை இது கூரை மாரி தான். இது 300 ரூபா இல்லை 500 ரூபாக்குள்ள வைப்பேன். இது சைஸ் பார்த்தா வைப்போம். இங்கே பாருங்க கருவாடு எல்லாம் விற்கிறாங்க. அக்கா இது என்ன கருவாடு சொல்றீங்களா? நெத்திலி கருவாடு இருக்கு, மொதகண்ட கருவாடு இருக்கு. இது மொதகண்ட கருவாடா? இது நெத்திலி கருவாடுங்களா? இப்போ அடுத்த கடைக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னாப்பர் இருக்கு. அப்புறம் அது சூட மீன் நினைக்கிறேன். இப்போ அவங்கள கேட்கலாம். இப்போ இவங்க பேர் கேட்கலாம். என் பேர் மோகனா. என் பேர் தான் இவங்களுக்கும். இப்போ இது என்ன மீன்? இது ஊடா, அது சங்கரா, இது நண்டு. இப்போ இந்த ஊடெல்லாம் என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? 600 ரூபாய். இது ஒரு எத்தனை மீன் 600 ரூபா சொல்கிறீங்க? 6 மீன் இருக்கு. 6 மீன் இருக்கு. இது டேஸ்ட் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஒரே முள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ இந்த மீனெல்லாம் கடல் வராரு. ஓ இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த மீனா? எல்லா மீனும் கடல் வராலாம். இது என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? 300 ரூபாய். இது ரெண்டு மீனுமா? ஓகே. இந்த ரெட் ஸ்னாப்பர் என்ன விலைங்க? அந்த மீன் 700 ரூபாய் கொடுப்போம் நாங்கள். 3 மீனுமா? ஆமாம், 3 மீன் 700 ரூபாய் கொடுப்போம். இப்போ இது 700 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்கும்ல டேஸ்ட்டு? செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இங்கே சொல்லு. சரி, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரி நாங்கள் வாங்குகிறோம் எப்படின்னு பார்த்துட்டு. நம்ம முதல்ல கடைக்கே இப்போ வந்திருக்கோம். இப்போ டூனா மீன் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், அதாவது சூற மீன். இதை இப்போ நம்ம விலை கேட்டு வாங்கிடலாம். அண்ணா சொல்லுங்க என்ன விலை? 300. கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடாதா? கம்மிலாம் கிடையாதுங்க. ஃபிக்ஸட் ரேட்டு ஒரு 300 சொல்கிறாரு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. டூனா ஃபிஷ் வாங்கியாச்சு. ஃபைனலி இன்னைக்கு தேவையான மீன் நம்ம வாங்கியாச்சு. இதோட ரெசிபி ஷார்ட்ஸில் வரும். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.